ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த மாதத்தில் எங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. இந்த நாளில் கிறிஸ்மஸ் வந்தாச்சு. எங்களுடைய மிஷினரிகளுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் துணி எடுத்து கொடுக்கணும். அங்கே ஃபீல்டில் இருக்கிற காரியத்தை பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸோட அநேகரை அழைத்து அந்த இடத்துல என்ன ஆகாரம் கொடுப்போம். இப்படி அநேக தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா தேவைகளை சந்திக்கிறவர் அவர் மட்டும்தான். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த நாளில் எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், மிஷினரியுடைய பிள்ளைங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே ஆதிவாசி ஜனங்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகளுடைய ஏக்கங்களை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கட்டாயத்திற்குள்ளாய் நாங்கள் காணப்படுகிறோம். அதனால் தயவு செய்து எங்களுக்காக இந்த கிறிஸ்மஸ் தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திக்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறபடியினாலே நீங்கள் கனப்படுத்தப்பட போகிறீங்க. பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னை கனப்படுத்துகிற ஒரு நாட்களுக்குள்ளாக எந்த இடத்துலலாம் ஏளனப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துலலாம் நிந்திக்கப்பட்டாயோ, எந்த இடத்துலலாம் அவமானப்படுத்தப்பட்டாயோ, அதே இடத்துல தேவன் கனப்படுத்தும்படியான ஒரு பாத்திரமாக இவனை மாற்ற விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால், அவருடைய பார்வைக்கு நீ அருமையாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை கனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாற்றப் போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 43 அதிகாரம் 4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சிநேகிக்கிற தேவனாய், உன்னை பலப்படுத்துகிற தேவனாய், உனக்கு யாவையும் செய்து முடிக்கிறவராய் இந்த நாளிலே உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். நீ அவருடைய பார்வையில் இந்த நாளில் அருமையான மகள், அருமையான மகளாய் இருக்கிறாய். உன் இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. உன் ஆத்துமா தேவனையை நோக்கி வாஞ்சித்து கதறி கொண்டு இருக்கிறது. தேவனே, என்னை பார்க்க மாட்டீரா? உன் கடைக்கன் பார்வை என் கூடாரத்தின் மேல் விழாதா? என் பிள்ளைகளை நீர் பார்க்க மாட்டீரா? இதனால் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய தேவைகள் இவ்வளவாய் இருக்கிறது ஆண்டவரே, என் தேவைகளை நீர் சந்திக்க மாட்டீரா என்று சொல்லி நீ அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். என் சகோதர சகோதரிகள் மத்தியில் இந்த நாளில் நான் கூனி குறுகி நிற்கிறேன்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் இந்த நாட்கள் நீங்கள் அருமையாக இருக்கிறபடியினால், அவர் உங்களை சிநேகித்தபடியினால அநேக ஜனங்களை உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாளில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நாளிலே உங்களை சிநேகிக்கிறவராய் மாத்திரமல்ல, உங்களை கனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் இருப்பான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கும்படியாய், நீ கனப்படுத்தப்படும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா இங்கே மூர்த்தியாண்டிய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் எவ்வளவாய் துன்பப்படுத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவனையே அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அங்கே கடந்து வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் அவனை கனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாற்றினார். இன்றைக்கு உன்னையும் கனப்படுத்தும்படியாக, உன் பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா நீ தேவனுடைய பார்வையில் அருமையானவர். மகனே, நீ என் பார்வையில் அருமையாக இருக்கிறாய். மகளே, நீ என் பார்வையில் அருமையாக இருக்கிறாய். நான் உன்னை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடியினால் கனப்படுத்துகிற பாத்திரமாய்
நீங்கள் அவர்களை மாற்றப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. யாரெல்லாம் கண்ணீரோடு எல்லாராலும் தள்ளப்பட்டு நான் நிந்திக்கப்பட்டு நெருக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு கனம் கடந்து வரப்போகிறது. அவருடைய தொழிலிலே ஒரு கனம் கடந்து வரப்போகிறது. அவர்கள் வேலையிலே ஒரு கனப்படுத்துகிற காரியம் நடந்து வரப்போகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியத்தை நீ செயல்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணுங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.